நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளுடன் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழி 16 அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌளவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு பகவான் மீனராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சந்திரன் சிம்ம ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர். மே 1ஆம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அக்டோபர் 9, 2024இல் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார். இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள். ஜூலை 29ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார். 2024 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன். அதிரடி சரவடி. 2024இல் தொட்டதெல்லாம் யாருக்கு பொன்னாகும். புத்தாண்டு இன்னும் சில வாரங்களில் பிறக்கப் போகிறது. கடந்த ஆண்டு பலருக்கும் வேலை போனது. கொத்து கொத்தாக வேலையை பறிகொடுத்தனர். இந்த புத்தாண்டில் நல்ல வேலை கிடைக்குமா, வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா என்று ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யோசிக்க தொடங்கியுள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சுக்கிரன் என்றாலே ஆடம்பரம், சுகம், சந்தோஷம்தான். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான நிலையில் பயணம் செய்யும் போது புத்தாண்டு பிறக்கிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார். பொருளாதார ரீதியாக மேன்மை, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம், வேலையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த உயர்வுகள் அனைத்தையும் பெற முடியும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் ஜென்ம ராசியிலும் குரு பகவான் 2024ஆம் ஆண்டில் பயணம் செய்வதால் பயண விஷயங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. அதிக முதலீடு கொண்ட செயல்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படுவது நல்லது. லாபஸ்தானத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உங்களுக்கு இந்த ஆண்டு பணவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத இடத்தில் இருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும். கேது 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. சிலருக்கு வயிறு பாதிப்புகள், அலர்ஜி பிரச்சனையால் வீண் மருத்துவ செலவுகள் உண்டாகும். தேவையற்ற பிரச்சனைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். பேச்சை குறைப்பது நல்லது. திட்டமிட்டு செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் சோர்வு உண்டாகும். திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும். வர்த்தக துறைகளில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். தனம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும். வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் விவேகத்துடன் செயல்படவும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குணநலன்களில் மாற்றம் ஏற்படும். கல்லூரி பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நுட்பமான சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள்.
உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ளவும். தினமும் மூச்சு பயிற்சிகள் செய்வது நன்மையை தரும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். இறை சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும். பெண்கள் மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். விருப்பமான சில ஆசைகளால் மனதில் புதிய அனுபவம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லவும். பாக பிரிவினை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிரவும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமாக அமையும். மாணவர்களுக்கு புதிய மாற்றங்களின் மூலம் மதிப்பெண்களும் புரிதலும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்ளவும். கவர்ச்சியான விஷயங்களில் மனதினை செலுத்தாமல் இருக்கவும். உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில்நுட்பத் துறையில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில ஆர்வமின்மை சூழல் மறையும். சீருடை பணிகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. நுட்பமான பேச்சுகளின் மூலம் மதிப்பு மேம்படும். உத்தியோகத்தில் செய்யும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் சிறு அனுபவத்திற்கு பின்பு கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புகள் அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும். முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். மனசாட்சியின் அடிப்படையில் வியாபாரத்தை நடத்தவும். கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் மேம்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில ஒப்பந்த வியாபாரங்கள் கைகூடும். கனிம வளம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். வித்தியாசமான குரல் பயிற்சிகளில் ஆர்வம் ஏற்படும். சமூகம் மீதான கண்ணோட்டத்தில் மாற்றம் உண்டாகும். அரசு வகையில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். இசைத்துறையில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஓவியம் மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அரசியல்வாதிகள் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும். நுட்பமான சில சிந்தனைகளின் மூலம் விருப்பமானதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். சஞ்சலமான சிந்தனைகள் மனதில் மேம்படும். எதிர்பார்த்திருந்த சில பொறுப்புகள் கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட சிந்தனைகளில் தெளிவும் மனதளவில் புத்துணர்ச்சியும் உண்டாகும். சிறப்பு பரிகாரங்கள். வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.